வீரனா இருந்த சீமான் AK-74 சுட்டு பயிற்சி எடுத்தாரு. போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு? பயிற்சி எதுக்கு எடுக்கிறது? போறப்ப சண்டை போட தானே. போறப்ப அண்ணன் எங்க? களத்துல மிஸ்ஸிங். வீரன் காணும். வீரன் தான் இளைமலன் தான் ஈழமலர்னு சொன்னாரு. அப்படி சொன்னவங்க ப்ரூவ் பண்ணல. நான் அரசியல் விட்டே போறேன்னு இடுமான சொன்னாரு. எனக்கும் கேட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஆனா சொன்னது சீமான் அண்ணன் அதிமுக மேடையில் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் விலகவே இல்லை. இது என்ன ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மெட்டா போயிட்டே இருக்கு. விலகிறன்னு சொல்றது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போதே இவ்வளவு ஏமாத்தினீங்கன்னா நீ எவ்வளவு ஏமாத்துவீங்க? இதுல மற்ற டாபிக் உள்ள நான் போல. ஸோ தாவேக்கால யாரும் பயப்படல. நாங்க அரசுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அங்க இருந்த கேஆஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா கொடி போட்ட ஒவ்வொருத்தரும் லட்டி சார்ஜ் எடுத்து கலைச்சு விட்டாங்க. ஆனா அதையும் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொன்னார் முதல்வர். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. இதுல எதை நீங்க போடுவீங்கன்னு தெரியாது. எல்லாத்தையும் நான் தனியா போடுறேன் என் பேஜ்ல. வாய்ப்பு இருந்தா பாருங்க. ஒன்னுத்துக்கு கூட நான் ஆதாரம் இல்லாம பேசல. ஆனா இன்னைக்கு வீரத்தின் விளைநிலமா ஆயிட்டாங்க. அரசியல் வந்து ஒரு இவால்விங் சயின்ஸ். ஆமா, 2010 அது வெறும் ஆமகரியா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு மான் ஊறுகாக்கு வந்து நிக்குது. 2010 வெறும் AK-74 இருந்துச்சு. இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அது பீரங்கி துப்பாக்கியா வந்து நிக்குது. ஸோ இப்படி ஒரு வளர்ச்சி தான் இங்கே வளர்ச்சினா அந்த ஒரு கரும்பு பிடிச்ச அரசியல் எங்களுக்கு வேண்டே வேண்டாம். நான் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்டிவாக போகிறேன். தமிழகம் இந்தியாவிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததில் கடைசிக்கு வந்துருச்சு. வெறும் 4.5%. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பாதி தெலங்கானா போயிடுச்சு இல்லை, 25.9%. கூகுள் டேட்டா சென்டர் அங்கே தான் இருக்குது. குவாண்டம் வேலி அங்கே தான் வருது. ஏஐ யூனிவர்சிட்டி அங்கே தான் வருது. ஏன்டா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரலன்னு எப்படா கேட்பீங்கன்னு நான் கேட்குறேன். யாரும் கேட்கவே மாட்டீங்களே. கிக் எக்கானமி. இங்கே நம்மள எத்தனை பேர் பார்க்குற வேலை பத்தாம வீட்டுக்கு போகும்போது ரேப்பிடோ ஓட்டு போயிருக்கீங்க? MBBS முடிச்சோன்னே எம்டெக் முடிச்சோன்னே ரேப்பிடோவில் வண்டி ஓட்டுறான். டாக்டராக இருந்தால் 15,000 வருமானம், வண்டி ஓட்டினா 20,000 வருமானம் நிலைமைக்கு MBBS-ஐயும் எம்டெக்கையும் நம்ம அங்கே தள்ளி வச்சிருக்கோம். அதை பற்றி இந்த மாநிலத்துக்கு ஒரு பாலிசியே இல்லையே. வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் வயிற்றுக்கு பத்தலன்னு ரேப்பிடோ ஓட்டுறவன் நடுவில் சண்டை. அரசாங்கம் இதையும் வேடிக்கை தான் பார்க்குது. இந்த அரசியல் எங்களுக்கு கிடையாது. வெறும் பிளேம் கேம்னா உங்க எல்லாரோட வண்டவாளத்தையும் நான் 75 வருஷம் 53 வருஷம் 15 வருஷம் அட்டவணை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏன் அதை பேசலைன்னா ஒரு மாற்று வேணும். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, இதை பேச ட்ரை பண்றேன். ஆனா வெறுமன தாவேக்காவை எனக்கு இப்பதான் புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம். ஏன்டா ஜனநாயகன்னு போட்டு என்ன அடிச்சு எம்மு போட்டிருக்கீங்கன்னா ஜனநாயகனுக்கு எதிராக பேசுறதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க. யார் ஒருத்தரை எல்லாரும் எதிர்க்கிறீங்களோ அவன் தான் தலைவன். யார் ஒருத்தரை எல்லாரும் ஒரு சேர்ந்து எதிர்த்தும் ஜெயிக்க முடியாதோ அவன் தான் தலைவன். இது சொல்லல, 26 மாற்றம். வெயிட் அண்ட் see. Thank you.